ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நேற்று ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஒரு நர்சரி செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஒரு 4 நாளாக இன்னும் ரீபாட்டே பண்ணலை. செடிக்கு நான் டெய்லி தான் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கேன். இலையெல்லாம் வந்து ட்ரை ஆகுது எனக்கு. ஈவன் ஃப்ளவர்ஸ் கூட கட் பண்ணிவிட்டேன். ஆனால் வர இலையெல்லாம் ட்ரை ஆகுது. என்ன இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் வந்து என் நோட்ஸ் எல்லாம் வருது, ஆனால் வளர மாட்டேங்குது, கருகி போயிடுது அப்படின்னு இன்னொரு கொஸ்டின். இது 2க்கு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செடி பாருங்கள், இது வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக ஆன்லைனில் புஷ்பாஞ்சலி பிரணபீரில் நம்ம வாங்கி பாட் பண்ண செடி. இதுவே ரொம்ப நாளாக சரியாக வளராமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் க்ரோத்ஸ் பிக்கப் ஆகிருக்கு. இன்னொன்று அந்த இலையை பாருங்கள் எவ்வளோ ஷைன் இருக்குது. இன்னொன்று அந்த தளிரெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ காரணம் வந்து தண்ணி தான். இப்போது அந்த மாய்ஸ்சர் நிறைய இருக்கிறனால அந்த இலை தளன்னு இருக்குது. இப்போது அந்த வந்த நர்சரியிலேருந்து வந்த செடி எல்லாமே இலை கருகுது, அந்த மாதிரி கொட்டுது, நொறுங்குது அப்படின்னா உங்களுக்கு ரூட்டில் தண்ணி இல்லைன்னு அர்த்தம். நம்ம இலை மேலே மட்டும்தான். இது பாருங்கள், அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்கிற செடி. இலை மேலே மட்டும் நம்ம தண்ணியை ஸ்ப்ரே பண்ணால் பத்தாது, நம்ம ரூட்டுக்கு தண்ணி ஊற்றணும். இன்னொன்று, நீங்கள் ரூட்டுக்கு தண்ணி ஊற்றியும் அந்த மாதிரி இலை கருகுது அப்படின்னா அந்த சாயில் வந்து டைட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த வேர் போக முடியாத அளவுக்கு அழுத்தமாக இருக்கும். இன்னொன்று ரூட் ஷாக்கு. நர்சரியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த செடி வந்து ஒரு ரூட் ஷாக்கில் கூட இருக்கும். ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி வருது அப்படின்னா செடியை உடனே ரீபாட் பண்ணிடணும். ஸோ இந்த செடியும் இதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதுவும் அதோடு சேர்ந்து வாங்கினது. இது ரொம்ப நாளாக க்ரோத்தே இல்லை, மெதுவாக தான் வளருது. ஸோ சம்டைம்ஸ் வந்து செடி அந்த மாதிரியெல்லாம் வரும். நம்ம வந்து பார்த்து கொண்டு போகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உடனே அந்த செடியை எடுத்து கொஞ்சம் ஹியூமிக்கும் ஃபங்கிசைடும் தண்ணியில் கலந்து அந்த செடியை வந்து அதுக்குள்ளே முக்கி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக மண்ணை லூசன் பண்ணிவிட்டு அப்புறம் உடனே நீங்கள் பாட் பண்ணிடணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த செடி வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும். தண்ணி சப்ளையே இல்லை, அந்த வேருக்கு தண்ணி சப்ளையே இல்லாதனால அந்த இலையெல்லாம் நொறுங்குது. இப்போ இந்த செடி பாருங்கள், இதை வந்து நம்ம ரீசெண்டாக உமியில் நம்ம பாட் பண்ணோம். இதில் எல்லாமே ஆர்கானிக் மேட்டர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உமியில் எப்படி வந்து இந்த நர்சரி செடியை வைக்கிறதுங்கிறது. ஸோ இப்போ இதுலேயும் வேரெல்லாம் நம்ம நிறைய தான் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதாவது அந்த மண் பாண்டெல்லாம் ஊற்று விட்டோம். இந்த செடி க்ரோத் இல்லைனால நம்ம இப்போ உமியில் மாற்றணும். ஸோ இதுலேயும் நிறைய இலையெல்லாம் கொட்டிருச்சு. எங்கெங்கே சப்ளை இல்லையோ, தண்ணியோட சப்ளை இல்லையோ, அங்கே எல்லாமே அந்த இலையெல்லாம் ட்ராப் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று அந்த தளிர் இருக்கிறது தான் வளருது. இதுவுமே நிறைய இலையெல்லாம் ட்ராப் ஆகிட்டு அப்புறம் புது தளிர் தான் வரும். ஸோ கொஞ்சம் டைம் பிடிக்கும்ப்பா, நம்ம அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் மெதுவாக தான் உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட்டாக வெறும் ஆர்கானிக் மேட்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். வேறு எதுவுமே இது வந்து என்பிகே கொடுத்து வளர்க்கலை, ஆர்கானிக் மேட்டர் கொடுத்து தான் வளர்க்க போகிறோம். நம்ம எல்லாமே போன் மீல், சீவீடு அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம், கம்போஸ்ட் எல்லாமே. ஸோ அதே மாதிரி இந்த செடிகளெல்லாம் கிட்டத்தட்ட நான் ஜூன் 2ஆம் தேதி இதெல்லாமே வேரெல்லாம் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு தான் இதையும் உமியில் தான் நான் வச்சேன். ஸோ இதோட க்ரோத்தெல்லாம் இப்போ தான் ஆக்டிவேட் ஆகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நோட்ஸ் வெளியிலே வரல. நான் கூட இது வராதுன்னு தான் நினச்சேன். ஏன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம். சிலதெல்லாம் வந்து ஏன்னா உமியில் வச்சுருக்கோம். இப்போ தான் இது ஆக்டிவேட் ஆகுது. எல்லாமே ஒன்று போல். இதில் இலையெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ தான் பொறுமையாக ஆக்டிவேட் ஆகுது. ஸோ கிளைமேட் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. நல்லா மழையெல்லாம் பேஞ்சிட்டு கிளைமேட் நல்லா ஒரு குளுன்னு இருந்தால் சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகிடும். ரொம்ப எரிக்கிற மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அது ஆக்டிவேட் ஆகாது. நம்மளும் தண்ணியை கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா அந்த நோட்ஸ் வெளியில் வரவே வராது. அது வந்து அவங்களுக்கு கருகிரும். இன்னொன்று, அந்த நோட்ஸ் வெளியில் வரும்போது த்ரிப்ஸ் வந்து சாப்பிட்ரும். அதுக்காக தான் சொல்கிறோம், வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இன்செக்டிசைடை ஸ்ப்ரே பண்ணணும். இல்லைன்னா த்ரிப்ஸை ஃபுல்லாகவே சாப்பிட்டு போயிடும், நமக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரி பேர் ரூட் வேரெல்லாம் கழுவி வைக்கிற செடிகளுக்கு தண்ணி ஒரு இஷ்யூ ஆகிடும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிரும். வேருக்கு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அந்த செடியெல்லாம் எப்படி நான் வந்து பாட் பண்ணேங்கிறத ஜஸ்ட்டு காட்டிடுறேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே அதை எடுத்துட்டேன். வேரெல்லாம் கொஞ்சம் கழுவி
கழுவிட்டு இந்த மாதிரி தான் அதை பாட் பண்ணேன். அது ஜூன் 2ஆம் தேதி அந்த மாதிரிலாம் பாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது நிழலில் தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் நாள் நிழலில் வச்சுருந்தேன். அப்புறம் தான் அதுக்கு வெயிலுக்கு கொண்டு போனேன். ஏன்னா இது எல்லாம் க்ரோத் ரொம்ப நாளாக இது க்ரோத் சரியாகவே க்ரோத் இல்லை. நர்சரி பாண்டோடு வச்ச செடிகள் ரொம்ப 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நல்ல ஒரு க்ரோத் இல்லை. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே வேரை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு கொஞ்சம் மட்டும் மண்ணை வச்சுட்டு அந்த மாதிரி பாட் பண்ணேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம என்ன கொடுத்தோன்னா உமியில் எல்லாமே கலந்துருக்கேன். போன் மீல அந்த ஆர்கானிக் என்பிகே எல்லாமே ஏற்கனவே ஒரு செடியை காட்டியிருப்பேன் உங்களுக்கு எப்படி நான் பாட் பண்ணேங்கிறத. இது எல்லாமே கலந்துட்டு தான் இந்த செடியெல்லாம் நான் வச்சேன். ஸோ இப்போ வரைக்கும் அதுக்கு எந்த சாப்பாடும் நான் கொடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே மண்ணில் நம்ம கலந்துருக்கோம், உமியில் கலந்துருக்கோம். இதுக்கு எந்த என்பிகேஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆர்கானிக் வேல தான் வளருது. ஸோ இதுக்கு வந்து மைக்கோரைஸாவும் நம்ம வந்து ட்ரைகோடர்மா விரிடி ஸ்டார்டிங்லேயே பாட் பண்ணுற அன்றைக்கி நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த செடிக்கு வெறும் ஸ்ப்ரே மட்டும்தான், தண்ணி மட்டும்தான் காலையிலையும் சாயங்காலமும் அந்த தண்டு மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸ்ப்ரே பண்ண உங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் மெதுவாக ஆக்டிவேட் ஆகுது. ஒருவேளை 1 நாள் 2 நாள் நம்ம ஸ்ப்ரே பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அந்த குச்சி வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியில் வரவே வராது உங்களுக்கு. ஏன்னா சப்ளை இல்லை உங்களுக்கு, அந்த ரூட்ஸ்லேருந்து சப்ளை கிடைக்காது உங்களுக்கு. அந்த ரூட்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து அது சப்ளை கொடுக்குற வரைக்கும் நம்ம வந்து அந்த ஸ்டெம்முக்கு வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணால் தான் ஸ்டெம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஒருவேளை நம்ம ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்ஸ் வெளியில் வரவே வராது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும்ப்பா. இன்னொன்று இன்செக்டிசைடு வீக்லி ஒன்ஸ் வந்து இன்செக்டிசைடு நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும். அப்போ அந்த நோட்ஸை வந்து உங்களுக்கு அந்த த்ரிப்ஸு சாப்பிடாம இருக்கும். ஸோ நான் இப்படி தான் இந்த செடிகளெல்லாம் வந்து இந்த உமியில் வந்து பாட் பண்ணேன். பாட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் ஆகுது. இப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகுது உங்களுக்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகும், 7 டேஸ் கூட ஆகலாம், 14 டேஸ் ஆகும். ஸோ 21 டேஸ் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கிளைமேட்டை பொறுத்து இருக்குப்பா. நமக்கு நல்ல ஒரு கூலிங் கிளைமேட்னால் சீக்கிரம் ஆக்டிவேட் ஆகிடும். ட்ரை கிளைமேட்டெல்லாம் கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, மழை காலத்தில் எந்த செடியும் வளர்க்கணுன்னா மழை காலத்தில் வளர்க்கணும். ஸோ இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, நான் இப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் செடியை, இப்போ நான் வந்து அப்படியே வச்சுருக்கட்டுமா இல்லை நம்ம கொக்கோபீட்டில் பாட் பண்ணலாமா அப்படின்னு கூட கேட்டிருக்கீங்க. அவங்க மதுரையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரை கூட இப்போ கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம தொட்டிலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தொட்டிலே வச்சுருக்கலாம். தொட்டிக்கு டெய்லி தண்ணி கொடுக்கலாம். நீங்கள் தண்ணியை டெய்லி கொடுத்துட்டு நீங்கள் வெறும் ஸ்ப்ரே மட்டும் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த இலை ஏதாவது ட்ரை ஆகிற மாதிரி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் டக்குன்னு ரீபாட் பண்ணிடணும். அதில் வந்து உங்களுக்கு மண் வந்து சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் பண்ணேன். இது 1 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாளைக்கு முன்னாடி பண்ணேன். இப்போது அதோடய க்ரோத் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நோட்ஸ் எல்லாம் இப்போ தான் ஆக்டிவேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான்ப்பா அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர். அந்த மாதிரி செடியை வாங்கிட்டு வந்து வச்சு வெறும் இலைக்கு மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணாமல் வேருக்கும் தண்ணி ஊற்றி விடுங்க. சம்டைம்ஸ் நீங்கள் வேருக்கு ஊற்றுனீங்கன்னா கூட அந்த மண் டைட்டாக இருந்தால் அது போகாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ரீபாட் பண்ணிடணும். ஹைட்ரேட் பாருங்கள், இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் மறுநாள் இந்த செடி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணுறேன். வெறும் தண்ணியை தான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இப்படி தான் அந்த செடியை கொஞ்ச நாள் தரையிலே கீழே வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நான் மாடிக்கு கொண்டு போனேன். கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல நம்ம வச்சுருக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் அந்த ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நம்ம வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு போகணும். ஸோ ஒரு பேர் ரூட்டட் செடியெல்லாம் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனால் தான்ப்பா வளர்க்க முடியும். அப்படியே செடியை வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிங்கன்னா அது ஒரு விதம் உங்களுக்கு. இந்த மாதிரி வேரை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் நம்ம வளர்க்கணும். பாருங்கள், வெறும் தண்ணி மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணி நான் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் அந்த நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் வெறும் தண்ணியை மட்டும் நான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நிழல்லையே வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கழித்து தான் அது மாடிக்கே இந்த செடியை கொண்டு போயிருக்கேன். பாருங்கள், இந்த கீழே இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடத்துல ரொம்ப வெயில் வராது உங்களுக்கு, நிழல் பாங்கான இடத்துல இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.